அம்மா, இன்னைக்கு நம்ம உனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போறோம். எங்கம்மா போறோம்? நம்ம பார்க்குக்கு போறோம். ஐயா ஜாலி. மம்மி மம்மி இங்க வாங்க. இங்க பாருங்க, எல்லாமே ரோடால வர புஜ்ஜி மாதிரி இருக்கு. இந்தா செல்லம், இதை கொடு. இதா புஜ்ஜி, இதா புஜ்ஜி, இதா புஜ்ஜி, இதா புஜ்ஜி. ஹலோ ஹலோ பாப்பா, கொடுக்காதம்மா. இங்கே பாருங்கம்மா, குரங்குகளுக்கெல்லாம் இங்கே மனுஷங்க சாப்பாடு கொடுக்கூடாதும்மா. ஏன் சார், குழந்தை ஆசையா கேண்டி கொடுக்குற, அதை போய் தடுக்கிறீங்க? இங்கே பாருங்கம்மா, இங்கே வர்றவங்க எல்லாருமே ஆசையாக தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் இப்படியே போச்சுன்னா குரங்குகள் கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி உணவு தரும் பழக்கத்தையே விட்டுடுமா. காலப்போக்கில் இதனுடைய சந்ததிகளும் உணவு தரக்கூடிய பயிற்சியே இல்லாமல் இங்கே வரக்கூடிய மனிதர்கள் யாராவது உணவு கொடுப்பாங்கன்ற எண்ணத்தில் கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய ஜீவன்களாகவே மாறிடுமா. இங்கே வர்றவங்க எல்லாருமே உணவு கொடுக்குறவங்க பேரில் பிச்சை எடுக்கிறவர்களாக மாட்டிக்கிறாங்கம்மா. சாரி சார். நல்லதுமா, நம்ம தான் நல்லா வழிகாட்டுதல் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வருங்கால சந்ததிகளாவது நல்லா இருக்கணுமா. இக்கதை குரங்குகளை பற்றி சொல்லப்பட்டாலும் இது மனிதர்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் நம் உரிமைகளையும் உடைமைகளையும் கூட இலவசமென்ற மாயையிலிருந்து அதே உரிமைகளுக்காகவும் உடைமைகளுக்காகவும் போராட்டம் என்ற முயற்சியில் நீதிக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நான் இருக்கேம்மா.